நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. லக்ஷ்மிக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்னங்க என்னாச்சு? என்ன ஆகலன்னு கேட்டா நல்லா இருக்கும். இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கியா, அதனாலதான் இதெல்லாம். கார்த்திக், என்ன நீங்க முதல்ல சொல்லுங்க, லக்ஷ்மியோட கிஃப்ட் எங்க இருக்கு? எதுக்கு அவ்வளவு அவசரம்? சீக்கிரம் தாங்க, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர போறாங்க. நீங்க என்னடானா கிஃப்ட் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. கார்த்திக், நீங்க இருக்கீங்களே, உங்களால நானும் விழுந்துட்டேன். விடுங்க. அது முடியாது. சொன்ன கேளுங்க, விடுங்க. உனக்கு எதுக்கு அவ்வளவு அவசரம்? முதல்ல ஒண்ணு கொடு. முடியவே முடியாது கார்த்திக், விடுங்க. என்ன முடியாது? சரி, ஓகே. முதல்ல நீங்க கண்ணு மூடுங்க. கார்த்திக், நீங்க தான் சீட்டர். போய் சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்தீங்கல்ல, அது நல்லா இருக்குல்ல? இல்ல, போய் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. கார்த்திக், சாரி எல்லாம் கசங்கிருச்சு. கசங்கட்டுமே. முதல்ல ஒண்ணு சொல்லு, நான் சொன்ன போய் நல்லா இருந்ததுல? சரிங்க, எல்லாம் நல்லா இருந்தது. என்ன விடுங்க. ஏங்க என்ன இப்படி தொல்லை பண்றீங்க? அண்ணே அண்ணே, உங்களை லக்ஷ்மி கூப்பிடுறாங்க. இதோ இதோ வரேன். உனக்கு எதுக்கு அவ்வளவு அவசரம்? லக்ஷ்மியோட கிஃப்ட் நீங்க கொடுக்கறீங்களோ இல்ல நீங்களே வச்சுக்கிறீங்களோ, எனக்கு அத பத்தி எதுவும் தெரியாது. ஜூஸ் எடுத்துங்க. இல்ல பரவாயில்லைங்க. வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. சரி என்னங்க? சரி, வாங்க, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பலாம். வாங்க. சம்பந்தி, அது வந்து நாங்க என்ன சொல்றோம்னா, அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. சரி, என்னாச்சு? இங்க பாருமா, நாங்க எல்லாரும் கிளம்புறோம். வந்தனாவை பத்தி நினைச்சாலே கவலையா இருக்கா? இல்லம்மா, இப்ப நீங்க எப்படி கிளம்ப முடியும்? அவங்க எல்லாரும் வந்துருவாங்க, நீங்க பாத்துட்டு போங்க. இப்படி நடுவுல போனா நல்லா இருக்காதுமா. வணக்கம். வாங்க. நான் வரேன். சரிம்மா. நீங்க எல்லாரும் வந்ததுல எங்களுக்கு சந்தோஷம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். வணக்கங்க. வாங்க. வணக்கம். வணக்கம்பா. வணக்கம். அர்ச்சனா, இதெல்லாம் எங்க வைக்க சொல்லணும்? வணக்கம். 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 உள்ள வாங்க. நீங்க எதுக்காக இங்கே நிக்கிறீங்க? வாங்க, உள்ள வாங்க. வாங்க 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 வா. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. சரி. என்னம்மா அர்ச்சனா, நீ எங்கே நிக்கிற? போ, நீயும் போய் அவங்களோட உட்காருமா. ஆமா அர்ச்சனா, வா, என்கிட்ட வா. வாமா. வாமா, இங்க வா. உனக்கு தெரியும்ல அர்ச்சனா, உன்னோட நாத்தனார இங்க இருந்து கூட்டிட்டு போக அனுமதி கேட்க வந்திருக்கோம். சரி அர்ச்சனா, எல்லா ஏற்பாடுகளும் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. எல்லாமே தயாரா தான் இருக்கு. நிக்கில் வரலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான். நான் என்னன்னு சொல்றது, அவன் தைக்க கொடுத்த ட்ரெஸ் லேட்டா தான் வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அது அவன் ட்ரெஸ் இல்ல, வேற ஒருத்தங்க ட்ரெஸ்ன்னு. அதனால அவன் மாத்துறதுக்கு கடைக்கு போயிருக்கான். என்னங்க அது, நாம ஷூஸ் தான் திருடுவோம், அவங்க ட்ரெஸ் திருடுறாங்களா? எதுக்காக விஸ்வநாதன் அங்கே நிக்கிறீங்க? வாங்க, வந்து எங்களோட வந்து உட்காருங்க. இங்க வாங்க, இவங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வாங்க. வாங்க. கூப்பிடுறாங்கல்ல, வாமா.
அர்ச்சனா, லக்ஷ்மி எங்கம்மா இருக்கா? இதோ கொஞ்ச நேரத்துல வந்துருவா. மாப்பிள்ள வந்த உடனே நான் அவளையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நான் போய் அவ என்ன பண்றான்னு பாக்க. இதோ இவருதான் எங்களோட சம்மந்தி வணக்கம். விஸ்வநாதன். இவரோட தம்பி. எல்லாம் ஒன்னதான் இருக்காங்க. பாட்டி, இப்பெல்லாம் வந்தனா ரொம்ப வேதனைப்படுறா. அவளால ஒழுங்கா உட்கார முடியல. அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி தூங்க முடியல. அவ நல்லா சாப்பிடுறதும் இல்ல. இந்த மாதிரி நேரத்துல இப்படிதான்ப்பா இருக்கும். ஆனா பாட்டி, ஒரு தாய் மட்டும் ஏன் எல்லா வேதனையும் பொறுத்துக்கணும்? எப்பவும் அவ கஷ்டப்படுறத நான் தூரத்துல நின்னு பாக்குறேன், அவ்வளவுதான். ஆனா என்னால ஒண்ணும் செய்ய முடியல. நீ எப்பவும் வந்தனாவ கவனமா பாத்துக்கறல, அதுவே அவளுக்கு போதும்பா. ஆனா பாட்டி, இன்னைக்கு வந்தனா ஒரு மாதிரியா இருக்கா. நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்ப எதுவும் பிரச்சனை இல்ல. பூஜையிலேயே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும். அப்படின்னா உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணவா? எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒருவேளை திடீர்னு வலி வந்துடுச்சுன்னா? இல்லப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நாமெல்லாம் இருக்கோம்ல, அப்புறம் எதுக்காக கவலைப்படுற? நான் எதுக்கும் அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன் பாட்டி. சரி பண்ணு. தேங்க்யூ. நாங்க உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம் விஸ்வநாதன். இன்னைக்கு தான் முதல் முறையா உங்களை நேர்ல பாக்குறேன். உங்க 2 பேரோட குடும்பமும் வேற இல்ல, ஒண்ணுதான். ஏன்னா உங்க 2 குடும்பமும் அவ்வளவு ஒத்துமையா இருக்கு. கடவுள் ஆசீர்வாதம் இருந்தா சீக்கிரத்துல நம்ம 3 குடும்பமும் ஒன்னாயிடும். அதுவும் உண்மைதான். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுன்னு யாரும் பிரிச்சு பாக்குறது இல்ல. உண்மை சொல்லணும்னா இந்த சம்மந்தம் ஏற்பட்டதுல இருந்து உங்க குடும்பத்தோட ஒன்னாயிட்டோம். நீங்க சொல்றதும் சரிதாங்க. ராதிகாவும் சாந்தியும் எப்பவும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் பழகுவாங்க. எல்லா பண்டிகையும் இவங்க ஒன்னா சேர்ந்து கொண்டாடுறத நாங்க பாத்திருக்கோம். சமந்தி அம்மா, நான் போய் வந்தனா எப்படி இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வந்துடுறேன். சரி. அதோ எங்க புள்ள நிக்கில் வந்துட்டான். வாங்க நிக்கல். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். 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 வாங்க 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 வாங்க. உட்காருங்க. பாப்பா, மன்னிக்கணும், வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு கரெக்டான அட்ரஸ் கிடைச்சதா இல்லையா அதை சொல்லுங்க. அப்படின்னா உங்க எல்லாருக்கும் நடந்த விஷயம் தெரிஞ்சிருச்சா? உட்காருங்க. உட்காருங்க. உட்காருப்பா. உட்காருங்க. சாந்தி, லக்ஷ்மியை கூட்டிட்டு வரலாம்ல? இதோ இப்ப வந்துருவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு லக்ஷ்மி? அனி, என்னன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. லக்ஷ்மி, நீ அவரை பாத்திருக்க, அவர் கூட பேசியிருக்க, அப்புறம் என்ன பயம் உனக்கு? அன்னைக்கு ரொம்ப கான்பிடென்ட்டா இருந்தல்ல, அதே மாதிரி இரு. இல்லக்கா, அது காரணம் இல்ல. அப்புறம் என்ன? லக்ஷ்மி, எனக்கு நல்லா புரியுது. இன்னைக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்படும். அத நினைச்சு தானே டென்ஷனா இருக்கேன். இதெல்லாம் ரொம்ப சகஜம்தான். எல்லா பொண்ணோட லைஃப்லயும் இந்த மாதிரி நடக்கும். அதனால டென்ஷன் ஆகாத. எல்லாம் இங்க நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு. வா வா. இப்ப அவளை கூட்டிட்டு வந்துருவாங்க. லக்ஷ்மி வர ஏன் இவ்வளவு நேரம் ஆகுதுன்னே தெரியல. அதோ லக்ஷ்மியே வந்தாச்சு. லக்ஷ்மி வந்துட்டா. அக்கா, நீங்க இவ்வளவு உட்கார வைங்க. நான் பண்டிதர் ஐயாவை கூட்டிட்டு வரேன். வாமா. வணக்கம்மா லக்ஷ்மி. வணக்கம். வாமா, பக்கத்துல உட்காரு. வாங்க பண்டிதரையா. பண்டிதரையா, நம்ம சடங்கு ஆரம்பிக்கலாமா?
ஆ, முகூர்த்த நேரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நேரம் காத்துட்டு இருக்கலாம். சரி. சரி, இருங்க, நான் வந்துடுறேன். ஒருவேளை கொஞ்சம் டைம் இருக்குன்னா நான் போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். ஆ ஆ, ஆ, நீங்க வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன். இல்ல நீங்க உட்காருங்க, நானே போயிட்டு வந்துடுறேன். ம். வந்துடுறேன். கல்யாணம் சீக்கிரத்திலே நடக்கணும்னு வேண்டிக்குதான் மாப்பிள்ள போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா, பார்த்த உடனே தெரியுது மாப்பிள்ள ரொம்ப நல்ல பையன்தான். பார்த்து போங்க தம்பி. சரி, ஐ எம் சாரி ஆண்டி. இவன் அந்த பையன் தானே? என்ன மாப்பிள்ள, சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டீங்களா? கும்பிட்டுட்டு வந்துட்டேன். முகூர்த்த நேரம் வந்துடுத்து. நாம இப்போ நிச்சயதாம்பலம் பண்ணிடலாம். நான் போய் பூஜை தட்டை எடுத்துட்டு வந்துடுறேன். போங்க. அம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். நீங்க இங்க எல்லா வேலையும் பாருங்க. இல்ல அர்ச்சனா, நீ இங்கே இருமா. என்ன சாந்தி இது? உங்க மருமகளை எடுத்துட்டு வர விடுங்களேன். முதல்ல இந்த சடங்கு நம்ம எங்க செய்யலாம்னு சொல்லுங்க. அது இங்கேயே செஞ்சா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நான் இந்த கிளாஸ்ல எடுத்து வச்சிடுறேன். அம்மா, அங்க ஃபங்க்ஷன் ஆரம்பமாக போதுமா? வாங்க. அம்மா, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது அர்ச்சனா, அது வாங்கம்மா. அது அர்ச்சனா, இங்க பாரு அர்ச்சனா, உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு எதுவும் புரியலம்மா. சொல்லணுமா இல்லையான்னு கூட தெரியல. அம்மா, இது பாருங்க, அங்க எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நாம அப்புறமா பேசலாம். இல்ல அர்ச்சனா, அப்புறமா பேசினா ரொம்ப நேரம் ஆயிடும். என்னம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? அது அர்ச்சனா, அது இந்த பையனை பத்தி எல்லா விஷயமும் நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? ஆமா, நாங்க நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சங்கரி பெரியம்மா கொண்டு வந்த வரன்மா அவங்க கண்டிப்பா எல்லாத்தையும் பேசியிருப்பாங்க. ஆனா நீங்க திடீர்னு ஏன் இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்க? இல்ல அர்ச்சனா, அது எனக்கு என்னவோ இந்த வரன் சரியில்லைன்னு தோணுதும்மா. அம்மா, அர்ச்சனா, லக்ஷ்மிக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணம் நடக்கிறது நல்லதில்லைன்னு எனக்கு தோணுதும்மா. என்னம்மா நீங்க? ஏன் நீங்க இப்படி சொல்றீங்க? அர்ச்சனா, இப்போ நான் என்னன்னு சொல்றது? இத நான் சொன்னாலும் தப்பு, சொல்லாம இருந்தாலும் நான் பண்றது தப்பாயிடும். அர்ச்சனா, எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் நடக்காம தடுத்துடு, அது போதும். அம்மா, நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. நான் எப்படி சொல்றது? அது இந்த பையனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்திருக்கேன். ஒரு பொண்ணு கூட பார்த்தேன். அவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கி பழகுனாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதல அர்ச்சனா? அவங்க 2 பேரும் ரொம்ப சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு பார்க்கும்போது நிக்கிலோட கேர்ள் ஃப்ரெண்டா? ஆனா அம்மா, அந்த பையன் நிக்கில் தானே உங்களுக்கு உறுதியா தெரியுமா?
அன்னைக்கு கொஞ்சம் இருந்திருந்தா இவனோட வண்டியில என்னை இடிச்சிருப்பாமா. அது மட்டும் இல்ல, அந்த பொண்ணு வண்டியை விட்டு இறங்கி வந்தா. அப்புறம் இவன் கையை பிடிச்சு கூட்டிட்டு போனா. சரிம்மா, அத நிக்கலா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவர் கூட இருந்த அந்த பொண்ணு நீங்க, அந்த பொண்ணு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எப்படி சொல்றீங்க? அர்ச்சனா, இதையெல்லாம் பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுமா? அவங்க பழகுறத பார்த்தா தெரியாது? சம்பந்தி அம்மா இவனோட போட்டோவை என்கிட்ட காட்டினப்ப கூட இந்த பையனை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னேன்ல. ஆனா அப்ப எனக்கு இவன் அடையாளம் தெரியல. இப்போ என் முன்னாடி வந்தப்போ இவனை எனக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்றதுமா? ஃபங்க்ஷன் ஆரம்பமாக போகுது. அர்ச்சனா, இந்த விஷயத்தை நீ உடனே போய் உன் மாமியார் கிட்ட சொல்லிடுமா. ஆனா அம்மா கிட்ட நான் இந்த நேரத்துல எப்படி சொல்றது? எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டாங்களே. அர்ச்சனா, கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு பாரு. இது நம்ம லட்சுமியோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டதுமா. ஆனா அம்மா இதுக்கெல்லாம் எப்படி ஒத்துப்பாங்க? இதெல்லாம் தெரிஞ்சா அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்கும். இங்க பாரு அர்ச்சனா, எதுவா இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு உன்னோட சார்பா நீ இதெல்லாம் அவங்க கிட்ட போய் சொல்றதா நல்லது. குடும்பம் பிரிஞ்சதுக்கு அப்புறம் எதுவுமே முன்ன மாதிரி இல்லம்மா. நான் சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு கூட தெரியல. அர்ச்சனா, இத பாரு, தயவு செஞ்சு நீ இத பத்தி எல்லாம் யோசிக்கவே யோசிக்காத. உன்னோட கடமை அவங்க கிட்ட போய் சொல்றது மட்டும்தான். இந்த விஷயம் நாளைக்கு அவங்களுக்கு தெரியறதை விட இப்பவே தெரிஞ்சிடுறது நல்லது. அது மட்டும் இல்லம்மா, இன்னும் நிச்சயதார்த்தமே நடக்கல. இங்க பாரு அர்ச்சனா, இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது. இது நின்னுடுச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பத்தி நம்ம விசாரிச்சுக்கலாம். இப்படி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தோம் லட்சுமியோட வாழ்க்கை அழியறத பாத்துக்கிட்டு எப்படி சும்மா இருக்க முடியும்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்கல்ல? பண்ணியாச்சு. அர்ச்சனா வந்த உடனே இதை ஆரம்பிச்சிடலாம். சரி. எந்த விழா நடக்கணும்னாலும் அந்த இடத்துல இந்த சங்கரி வரணும். அகிலாண்டேஸ்வரி உங்களை காப்பாத்துவா. வணக்கம் சங்கரிமா. நீ சொன்னது சரிதான். நீ இல்லாம எந்த ஃபங்க்ஷனும் எங்க வீட்ல நடக்காது. வா. பரவாயில்லையே, எல்லாம் சம்பிரதாயப்படி நடக்குது போல இருக்கு. நடக்காம எப்படி? லட்சுமி மாதிரி ஒரு மருமக எங்க வீட்டுக்கு வந்து விளக்கேத்த போறாள. அர்ச்சனா ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. அர்ச்சனா, பூஜை தட்டு எங்கம்மா? அம்மா, அது வந்து அது என்னாச்சு? பூஜை தட்டு எங்க? இங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்லம்மா. அம்மா, அது வந்து பூஜை தட்டு எங்க இருக்குன்னு தெரியல.